பிரதர் வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம் பிரதர். அதாவது நமது தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் கடந்த 27ஆம் தேதி ஈரோட்டில் நம்ம மீதமுள்ள கேங்மேன் நம்ம ஈரோடு மூர்த்தி அவர்களை நேரில் அவர்கள் போய் நேரடியாக ஐயா தோழர் பொதுச் செயலாளர் ஐயா ஜெய்சங்கர் அவர்களை நேரடியாக சந்தித்து நம்மளுடைய குறைகள், நம்ம படுற கஷ்டங்கள் எல்லாத்தையும் நேரடியாக பேசியிருந்தார். அதே போல் அதற்கு ஒரு வெற்றி தரும் நிலையாக இப்போ என்ன நடந்திருக்குன்னா, நமக்கு வேலை வாங்கி தரக்கான அனைத்து பணிகளையும் நம்ம சிஐடியு தொழிற்சங்கம் முன்னெடுத்து செஞ்சிட்ருக்காங்க. சரிங்களா? அதனால் 7ஆம் தேதி வருகிற 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணி அளவில் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பினுடைய சிஇ ஆஃபீஸ், இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய சிஇ ஆஃபீஸ் இருக்கும். அந்த சிஇ ஆஃபீஸ் முன்னால் நமது கோரிக்கை, இந்த தேர்வாகிய கேங்மேன்களுக்கு விரைவில் பணியாணை வழங்க கோரியும், ஏற்கனவே தேர்வாகி உள்ளே இருக்கிற கேங்மேன்களுக்கு கள உதவியாளர் கேட்டும் போராட்டங்கள், தர்ணா போராட்டம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கிடையாது. இது தர்ணா போராட்டம். தர்ணா போராட்டங்கிறது நம்ம சொல்கிற கோரிக்கையை நிறைவேற்றாமல் அந்த இடத்த விட்டு 10 நாள் ஆனாலும் எந்திரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கோரிக்கையை நமது தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் பொதுச் செயலாளர் நமக்காக அறிவிச்சிருக்கிறாங்க. நமது தோழர்கள், கேங்மேன் தேர்வாகிய அனைத்து தோழர்களும் கண்டிப்பாக அந்த 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அனைத்து மாவட்டத்தினுடைய சிஇ ஆஃபீஸ் அலுவலகத்தில் காலையில் 8 மணிக்கெலாம் போயிருங்க. அதர் வேலைக்கு போனாலும் தயவுசெய்து லீவ் போட்டுருங்க. இது நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனை. நம்மளும் 4 வருஷம் நாய்படாத பாடுபட்டு எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். எந்த தொழிற்சங்கங்களும் நமக்காக எந்த போராட்டங்களும் இது வரைக்கும் தனிச்சையாக நடத்தலை. இது நமக்காக நடத்துகிறாங்க. அனைத்து தொழிற்சங்கங்களும் நமக்கு ஆதரவு இருந்தாலும் கூட நம்ம கோரிக்கையை முன் வச்சு இந்த தேர்வாகிய கேங்மேனுக்கும், ஏற்கனவே தேர்வாகி உள்ளே இருக்க கேங்மேனுக்களுக்கும் சேர்த்து வைக்கிறாங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு யோசனையும் பண்ணாமல், நாங்கள் இவ்வளவு காலமாக உங்களுடைய தலைமை ஏற்றி எவ்வளோ விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா நமக்கு அனைத்து தொழிற்சங்கங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். எந்த தொழிற்சங்கம் நம்மளை கூப்பிட்டாலும் கண்டிப்பாக அவங்க பின்னால் போய் நிற்கணும். முக்கியமாக தொழிற்சங்கங்களை பொறுத்தளவில் தொழிலாளர்களை வாழ வைக்கிறத அவங்களுடைய கடமையாக இறங்கி எல்லாமே செய்வாங்க. அதே போல் நமது தோழர் ஜெய்சங்கர் அவர்கள் 7ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஆர்ப்பாட்டம் 1 மணி நேரம் 2 மணி நேரமோ கிடையாது. தர்ணா போராட்டம். நமது கோரிக்கையை வென்றெடுக்கும் வரை அந்த இடத்த விட்டு யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. எல்லா ஸ்டாஃப் வருவாங்க, கேங்மேன் வருவாங்க, ஒப்பந்த ஊழியர் வருவாங்க, தேர்வாகிய கேங்மேன் வந்துடுவாங்க. எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஒற்றுமையாக அனைவரும் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கலந்துக்கிறதுக்கு சொல்லி அன்போடு இந்த குழுவின் சார்பாக, மீதமுள்ள கேங்மேன் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக உறுதியாக அனைவரும் கலந்துக்கிறணும். தலைமையில் என்ன உத்தரவு சொல்கிறாங்களோ அவங்க சொல்படி தான் கேட்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கிறணும். நம்ம வேலை வாங்குறதுக்கான அனைத்து முயற்சிகளும் நாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி சிஐடி தொழிற்சங்கம் நமக்காக எடுத்து வர்றாங்க. அவங்க பின்னால் நின்று நமது கோரிக்கையை வென்றெடுத்து நமது குடும்பங்களை வாழ வைக்க அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து, என்ன வேலைகள் இருந்தாலும் அன்று ஒரு நாள் லீவ் போட்டு கண்டிப்பாக வந்துடுங்க. சாயந்தரம் 7 மணி 8 மணிக்குள்ளே ஒரு நல்ல செய்தி நமக்கு சேரும் அப்படின்றத எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதனால் நிச்சயமாக 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக அனைவரும் வந்துடுங்க. நன்றி, வணக்கம்.